அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னாள் பெண் நிர்வாகிகள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பதிவுகள். நடவடிக்கை கோரி எஸ்பி அலுவலகத்தில் புகார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து நீக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் பெண் நிர்வாகிகள் குறித்து சமூக வலைதளங்களில் தரக்குறைவாகவும் மானபங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் பதிவுகள் வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முன்னாள் பெண் நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகத்தின் ஆதரவாளர்களாக செயல்பட்டு வந்த மாவட்ட கழக இணைச் செயலாளர் ஆனந்தி அண்ணாதுரை, தொகுதி வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ராதிகா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி காயத்ரி, மகளிர் அணி செயலாளர் புனிதவள்ளி, மஞ்சுளா குமார், ஜெயதேவி உள்ளிட்டோர் கட்சித் தலைமையின் மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக விலக முடிவு செய்திருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் விலகல் கடிதம் அளிப்பதற்காக சென்னை செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தங்களை குறித்து விழுப்புரம் புதிய மாவட்ட செயலாளர் பசுபதி ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் இழிவுபடுத்தும் வகையிலும் அவதூறு மற்றும் மானபங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் பதிவுகள் வெளியிட்டு வருவதாக முன்னாள் பெண் நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பசுபதி ஆதரவாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் பசுபதி மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட முன்னாள் பெண் நிர்வாகிகள் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்தனர். இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்ட அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 26 சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் தனக்கு சீட்டு கொடுக்கப்படாதுன்னு அவரே முடிவு பண்ணிக்கிட்டு தன்னை கட்சியிலேருந்து விடுவிக்கிறதா அவரே தான் அறிவித்தது மட்டுமே திரு ஆர் பசுபதி அவர்கள் அறிவித்தது மட்டுமே இல்லாமல் தொடர்ந்து திரு சிவி சண்முகம் அவர்களை பற்றி அவதூறு பரப்பும் வகையில் பல வீடியோக்களை அவர் பதிவேற்றம் செய்து அவதூறு கருத்துக்களை மட்டும் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை மட்டுமே அவர் தெரிவிச்சிட்டு இருந்தார். கட்சியில் ஏற்பட்ட சில இடர்பாடுகள் காரணமாக அவருக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்ட அவருக்கு மீண்டும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாவட்ட கழக செயலாளராக பணி நியமனம் அளித்தார். அதன் பிறகும் கூட கட்சியை வளர்க்கக்கூடிய எந்த ஒரு செயலிலுமே ஈடுபடாமல் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியாகவும் ஒன்றியமாகவும் கூட்டத்தை நடத்தி கொண்டு அதிலையும் போய் எதிர்கட்சியை பற்றியோ இல்லை ஆளுங்கட்சியை பற்றியோ எந்த ஒரு அவதூறு கருத்துக்களோ இல்லை கட்சியை வளர்க்கக்கூடிய எந்த ஒரு செய்கையிலுமே ஈடுபடாமல் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு சிவி சண்முகம் அவர்களை திட்டுவதற்காக மட்டுமே அந்த கூட்டங்களை நடத்திக்கிட்டோம். அந்த கூட்டத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரவுடிகளை அழைச்சிட்டு போய் வெறும் கலாட்டா செய்வது போன்ற நிகழ்வுகளை மட்டும்தான் இது வரைக்கும் அவர் ஈடுபட்டுட்டு வந்திருக்கிறார். நேற்றைய தினம் நாங்கள் 1000க்கும் மேற்பட்டோர் எங்களுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகும் கூட அவர் தூண்டுதலின் பேர அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய ரவுடிகளை வைத்து இன்று வரை கூட பல அவதூறு கருத்துக்களை பெண்களை பற்றியும் திரு சிவி சண்முகம் அவர்களை பற்றியும் கருத்துக்களை தான் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நாங்கள் அந்த புகார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுப்பதற்காக எஸ்பி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பதாக எஸ்பி சொல்லி தெரிவித்திருக்கிறார். நடவடிக்கை எடுக்கலைன்னா நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.